எனக்கு கவலை இல்லப்பா, என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுறேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல. சனம் செட்டி மேடம், உங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட்டு. என்னன்னா ஒட்டுமொத்த கொத்தடி மேலையும் தனியாக நின்றுட்டு விட்டீங்க. அவ்வளோ தைரியமாக இருந்திருந்தா உங்களை பேச விட்டுட்டு எந்த சவாலாக இருந்தாலும் கேட்டிருக்கணும். நியாயமான ஒரு இதுனா அதுதான். நீட் போராட்டத்தில் அரசியலுக்கு என்ன வேலை இருக்குது? சிஎம் சார் வரல, அது வரல, இது வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக நீங்கள் தானே இருந்தீங்க. அப்போல்லாம் போராட்டம் பண்ணி இருந்திருக்கலாம்ல, ஏன் பண்ணலை? அப்போ இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா சரி ஓகே, 2 தரப்புலேயும் ஆள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிறதுல நியாயம். அவங்க தான் ஓப்பனாக பேசுனாங்கல்ல, அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு பதில் கொடுத்துருந்துருக்கலாம்ல. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ தைரியமான ஆள் இருந்தா கதறிட்டு மைக்கை பிடுங்குறீங்களேடா. இதுக்கு மேலே பேசுனா மானம் கப்பல் ஏறிடுமோ டிஎம்கேவோட மானம். சட்டசபையில் பேசுன்றீங்க, விஜய் வாயை திறக்கலின்னு. அவர் திறக்கல அப்படின்னா வாயை திறக்கலின்றது. டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் பேச ஆரம்பித்தாலே கதறீங்களையா? என்னையா உங்கள் பேச்சு? ஸ்டூடெண்ட்லாம் புரிஞ்சுக்கணும். அது சரி, அங்கே ஸ்டூடெண்ட்டே கிடையாது. ஏன் டிவிக்கே சேர்ந்தவங்களும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டுருந்துருப்பாங்க. யாருமே கேள்வி கேட்கலையே. எனக்கு தெரிஞ்சு பூரா கொத்தடி மேல் எங்கடா வாய்ப்பு கிடைக்கும், நம்ம ஏதாச்சும் ஒரு குட்டி கலாட்டா பண்ணுவோம், ஆளுங்கட்சியோட பேரை கெடுக்கணும். அவ்வளோதான் இவங்க நினப்பு, வேறு எதுவுமே கிடையாது. மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நன்றி.